அவர் இன்றைக்கு ஊடகத்தின் முன்னால் வெடித்து அழுத காட்சி. ஒரு திடமான மனிதர். என் வாழ்நாளில் அவர் ஒரே ஒரு முறை அழுதுதான் நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய உற்ற நண்பர் முராத் புகாரி மறைந்த போது அவர் குலுங்கி குலுங்கி அழுதார். அவர் நிலை குலைந்து போனார். அதன் பிறகு எனக்கு தெரிய இன்றைக்குத்தான் அவர் வெடித்து அழுதார். ஒரு நெடும் பயணத்தை தந்தவர் அவரே இப்பொழுது துரோகி என்ற பட்டத்தை கொடுத்து முடித்து வைத்து பார்க்கிறார். தலைவர் நல்லவர், தலைவர் நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அவர் இல்ல, தலைவர் நல்லவர், அவரே துரோகி பட்டம் கொடுக்குறாரு அப்படின்றீங்க. அப்ப அது அவருடைய மனசுல இருந்து வர வார்த்தை இல்லையா? 1000 இருந்தால் அவர் என்னுடைய தலைவர். முத்துரத்தினத்தை சேர்த்ததுக்கு பின்னால திமுக இருக்கு இப்படின்னு திமுக மீது குறைகளை சொல்லிக்கிட்டே வராங்க. ஏன் இதை சொல்றாங்கிறதையும் நான் சொல்றேன். பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி விட்டார் துரை வைகோ. இதுதான் பிரதானமான செய்தி. அதைத்தான் அவர் சொல்றாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் திமுகவோட ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்றதுல கூட எனக்கு பெருமை தான். ஆனா நீ சங்கின்னு சொன்னாரு. இப்ப அந்த சங்கி யாருன்றதை உங்க முடிவுக்கே நான் விட்டு விடுகிறேன். என்னை ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லிக்கிட்டே வரார்ல, அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா காவி சிந்தனையாளர், வலதுசாரி சிந்தனையாளர். இன்னும் அதிகப்படியாக சொன்னோம்னா அவர் சங்கி. பிஜேபியோட ஸ்லீப்பர் செல் தான் என்ன இந்த இதை சொல்லி. இப்போ உட்கட்சி பூசல், ஸ்லீப்பர் செல், ஏகப்பட்ட முட்டுமுடல் இருந்தாலும் கூட நேரடி பொது எதிரி யார் என்றால் திராவிட இயக்கத்திற்கு அது பிஜேபி எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதிலுமா வைகோ சமரசமாவார்? பெரும்பாலும் வேண்டும் பெரியாரும் வேண்டும் என்று மகன் பேசியதை புலங்காகிதம் அடைந்து வரவேற்றாரே. சொல்லி இருக்க வேண்டாமா?